வணக்கம். 1% நியர்லி நிஃப்டி லாஸ்ட் வீக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா 2%க்கு மேல பேங்க் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் சென்டிமென்ட் பேங்க் ஸ்டாக்ஸுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு. ஆனா இது மறுபடியும் கன்டின்யூ ஆகணும் அப்படின்னா, ஆம், இப்போ இந்த வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா, HDFC கூட்ட பிசினஸ் அப்டேட். அதேபோல PSUல பேங்க் ஆஃப் பரோடா, PNBயோட Q2 பிசினஸ் அப்டேட். இது பாசிட்டிவா டர்ன் ஆச்சுன்னா, இந்த லாஸ்ட் வீக் பேங்க் நிஃப்டியோட ராலி வரப்போற வாரம் கன்டின்யூ ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ திங்கட்கிழமை வரப்போற வாரம். ஸோ இந்த பீரியட்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல் எப்படி இருக்கும்? முக்கியமா இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் பாசிட்டிவா, நெகட்டிவா? என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம்? நியூஸ் இருக்கிற கம்பெனிஸ் என்ன? இத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ திங்கட்கிழமை மார்க்கெட்க்கான என்னென்ன நியூஸ்லாம் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் யூடியூப் சேனல் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நிஃப்டி 24,900 கடந்து க்ளோஸ் ஆகல. ஆனா அந்த லெவலுக்கு பிலோல முடிஞ்சிருக்கு. வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா 225 பாயிண்ட் நிஃப்டி பாசிட்டிவ். ஓவரால் வீக்ல 240 பாயிண்ட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் வீக்லி சார்ட்ல ஒரு ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டல். ஆனா வெள்ளிக்கிழமையோட கேண்டல், அது மட்டும் இல்லாம புதன்கிழமையோட கேண்டல், இந்த 2 நாளோட கேண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது பேங்க் ஸ்டாக்ஸோட ராலிக்கான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க முடியுது. 55,500ன்றது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பேங்க் நிஃப்டிக்கு. இங்கிருந்து ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேல ஒரு ஹை இருக்கு. அந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த செப்டம்பரோட ஹை. அதிலிருந்து ஒரு 300 பாயிண்ட் மேல ஆகஸ்ட் மந்தோட ஹை. கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ பேங்க் நிஃப்டி வரப்போற வாரம் கிராஷ் ஆச்சுன்னா, கடந்த 2 மாசத்தோட ஹைய பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, HDFC, கோடக், பேங்க் ஆஃப் பரோடா, PNB இந்த PSU அண்ட் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸோட ரிசல்ட் Q2 பிசினஸ் அப்டேட் ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசனா நம்ம இங்க பார்க்கலாம். ஓவரால் 1200 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நியர்லி 2%க்கு மேல. டெக்னிக்கலா இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் முக்கியமா பேங்க் ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு RBIயோட பாலிசி அனௌன்ஸ்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கு இல்ல. பட் ஆனா அதர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பேங்க் ஸ்டாக்ஸுக்கு முக்கியமா பிரைவேட் செக்டார் பேங்க்ஸுக்கு கொஞ்சம் கை கொடுத்துருக்கு. இது Q2 பிசினஸ் அப்டேட் சப்போர்ட் பண்ணா இந்த ராலி இன்னும் தொடர்ந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. NSEயோட முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தான் திங்கட்கிழமை மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். 4 இண்டெக்ஸ் முக்கியமா இன்க்ளூடிங் நிஃப்டி 50 பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ்க்கான லாட் சைஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றதை விட குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி 50 75 ஷேர் லாட் சைஸு F&Oல அது இப்போ 65 ஷேரா குறைச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது பேங்க் நிஃப்டி 35 ஷேர் இப்போ அது 30 ஷேரா குறைச்சிருக்கிறாங்க. நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 65 ஷேர்ல இருந்து 60 ஷேரா லாட் சைஸ் ரெடியூஸ் ஆகுது. நிஃப்டி மிட் கேப் செலக்ட் 140 ஷேர் 120 குவான்டிட்டியா லாட் சைஸ் குறையுது. ஆனால் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸோட லாட் சைஸ் வந்து சேஞ்சஸ் இல்லை. குளோபல் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து ஒரு மிக்சட் ட்ரெண்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. முக்கியமாக ஐடி செக்டார் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. கடந்த ஒரு 1 or 2 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா டேரிஃப் பிரச்சனை, H1B விசா இதெல்லாமே பெரிய குளோபல் இம்பேக்ட் தான் ஐடி செக்டார் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு ரீசனாக பார்த்தோம். வெள்ளிக்கிழமை அமெரிக்காவில் நாஸ்டாக் இண்டெக்ஸ் இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் டவ் ஜோன்ஸ் நியர்லி 0.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட்டும் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. பட் ஆனால் கிஃப்ட் நிஃப்டி 23 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருந்தாலும் இது ஒரு சென்டிமெண்ட். இந்த சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ், நியூட்ரல் டு பாசிட்டிவ் சினாரியோ பார்க்க முடியுது. 2 இடத்துல பார்க்கலாம். ஒன்று டெக்னிக்கலாக நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. அதாவது டே சார்ட் கேண்டலில் ஒரு நியூட்ரல் பேட்டர்ன் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியோட கேண்டல் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. ஆனால் இதில் ஃபண்டமெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும் பாசிட்டிவ் சைடில். ஆனால் ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் பார்க்கலாம். FIS வந்து செல்லராகவே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1583 கோடி ரூபா அளவுக்கு வெள்ளிக்கிழமை செல் பண்ணியிருக்கிறாங்க. HDFCயோட பிஸ்னஸ் அப்டேட் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அட்வான்சஸ் வந்து 4%க்கு மேலேயும், டெபாசிட் ஆவரேஜ் 2%க்கு மேலேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டர் நம்பர் HDFC பேங்க்னுடைய ரிசல்ட்ல இருந்து நம்ம பார்க்க முடியுது. Q2 நெட் அட்வான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16% கோட்டக் பேங்க்குக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெபாசிட் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக பார்க்கலாம். அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸோட பிஸ்னஸ் அப்டேட்டு பெரிய அளவுக்கு இம்ப்ரெசிவ் இல்லை. பட் AUM வந்து பார்த்தீங்கன்னா 5%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவ்.
கஸ்டமர் ஃப்ரான்ச்சைசி வந்து பார்த்தீங்கன்னா 4.1 மில்லியன் அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு. 26% நியூ லோன்ஸோட புக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் இம்பாக்டாக பார்க்கலாம் பஜாஜ் ஃபினான்ஸுக்கு. அலுமினியம் ப்ரொடக்ஷன் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேதாந்தாவில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, காப்பர் ப்ரைஸ் தொடர்ந்து ரெக்கார்ட் ஹை குளோபல் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். அதே மாதிரி ஜிங்க்கும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. ஸோ ஜிங்க் அண்ட் அலுமினியம் இதில் வந்து நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, ப்ரீவியஸ் குவார்ட்டரோட சில்வர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4% ட்ராப் ஆயிருக்கு. ஆனால் கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வேதாந்தாவோட பிஸ்னஸ் அப்டேட் ஒரு மிக்சட் நம்பராக பார்க்க முடியுது. பேங்க் ஆஃப் பரோடா குளோபல் பிஸ்னஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட்வான்சஸ் 11.9%, டெபாசிட் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான நம்பர் பேங்க் ஆஃப் பரோடாவில் பார்க்க முடியுது. ஆனால் பிஎன்பி பார்த்தீங்கன்னா பிலோ 5%ல தான் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் பிஸ்னஸும் 2.5%. இல்லை டெபாசிட் 1.7% ரைஸ் ஆயிருக்கு. அட்வான்சஸ் 3.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் அட்வான்சஸ் டெபாசிட் வந்து ட்ராப் ஆகிருக்கிறது எதிர்பார்த்ததை விட ஒரு குறைவான நம்பராக பார்க்க முடியுது. டிமார்ட்டோட ரெவன்யூ Q2 பிஸ்னஸ் அப்டேட்டில் 16,219 கோடி ரூபா அளவுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 432 ஸ்டோர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிமார்ட் நம்ம கவனிக்கலாம் எஃப்எம்சிஜியில். ஸோ இன்னொரு ஸ்டாக் வந்து மேரிகோ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிகிற ஸ்டேஜில் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவ் டிமாண்ட் வந்து பிஸ்னஸை இன்னும் பூஸ்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக பார்க்கலாம். ஆர்பிஎல் பேங்க் Q2 டெபாசிட் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அட்வான்சஸ் 1 லட்சம் கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்லைன் நம்பர்ஸ். ஃபோர்ஸ் மோட்டாரோட சேல்ஸ் செப்டம்பர் மந்த் 1.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ஃப்ளிப்கார்ட் ஹோல்ட் பண்ணியிருந்த 6% ஷேர்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டீல் மூலயமா செல் பண்ணுறாங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த டீல் சைஸு 950 கோடி ரூபா அளவுக்கு. குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.3 கோடி ஷேர்ஸ் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆதித்யா பிர்லா ஃபேஷன் நம்ம கவனிக்கலாம். டோட்டல் சேல்ஸு 61% கடந்த வருஷத்தை விட ஷோபா லிமிடெட் அதாவது ரியல் எஸ்டேட் கம்பெனியோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. 61% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட 8.5% ட்ராப் ஆகிருக்கு. ஆவரேஜ் ப்ரைஸ் ரியலைசேஷன் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட 5.2% ட்ராப் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஷோபாவில் பார்க்க முடியுது. டாடா ஸ்டீலுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் என்னென்னா, ஒடிசாவிலேருந்து 2,411 கோடி ரூபா டிமாண்ட் நோட்டீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டாடா ஸ்டீல் வாட்ச் பண்ணலாம். பந்தன் பேங்க் 7% Q2 லோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டெபாசிட் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1.4 லட்சம் கோடி ரூபா லோன் அமௌண்ட் புக் வேல்யூ. அதே மாதிரி டெபாசிட் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் காசா டெபாசிட் வந்து 6.5% ட்ராப் ஆகிருக்கு. ஒரு மிக்சட் நம்பர். இந்துஸ்தான் காப்பர், கேந்தாத் மைனிங் இந்த 2 கம்பெனியோட டீல் இந்துஸ்தான் காப்பர் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஆல்ரெடி இந்துஸ்தான் காப்பர் மோர் தென் 30%க்கு மேலே கண்டினியூஸ் ரேலி இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ மண்டே நம்ம கவனிக்கலாம். பஜாஜ் ஹெல்த் கேர் அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க ஃபேஸ் 3 ட்ரையல் இவங்களோட ட்ரக்குக்காக. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் நியர்லி 3 to 5% இவங்களோட பிஸ்னஸ் க்ரோத் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி யூகோ பேங்க், ஈஸ் ஆஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஈக்குடா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இல்லை யூகோ பேங்கோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் வந்து எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருக்குது. ஈஸ் ஆஃப் வந்து ஒரு இன்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஈக்குடா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டர் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. லூபின் யூஎஸ்எஃப்டியோட இன்ஸ்பெக்ஷன் வந்து இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க பீதாம்பூரில். ஸோ லூபின் மண்டே நம்ம கவனிக்கலாம். ஐடிபிஐ பேங்க் எதிர்பார்த்த ஒரு சில நம்பர்ஸ் இருந்தாலும் பட் மோஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காகவே கொடுத்துருக்குறாங்க பிஸ்னஸ் Q2வில். வோடஃபோன் ஐடியாவோட CFO அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. திங்கக்கிழமை கவனிக்கலாம். இண்டிகோட மார்க்கெட் ஷேர் லூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மண்டே நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய ஸ்டாக் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். டாடா கேபிட்டலோட IPO ஆல்ரெடி லைன் அப் பண்ணியிருக்காங்க. இப்போது ஆங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 68 இன்வெஸ்டர்ஸு 4,642 கோடி ரூபா அளவுக்கு ஷேர்ஸ் வந்து டாடா கேபிட்டல் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்தியாவோட பிக்கெஸ்ட் IPO இந்த 2025 டாடா இன்வெஸ்ட்மெண்ட், டாடா மோட்டார்ஸ் இந்த ஸ்டாக்ஸ், டாடா குரூப்பில் ஒரு சில ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர் கொடுத்துருக்காங்க. டெபாசிட் அட்வான்ஸு மோர் தென் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு மோர் தென் 10 to 20% வரைக்கும் இவங்களோட பிஸ்னஸ் அப்டேட்டில் க்ரோத் கொடுத்துருக்குறாங்க.
எல்என்டி ஃபினான்ஸோட டிஸ்பர்ஸ்மெண்ட் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர் எல்என்டி ஃபினான்ஸில். எஸ் பேங்க் வந்து லெஸ் தென் 10% தான் டெபாசிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோன் 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஹவுசிங் கிராஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பஜாஜ் ஹவுசிங்க்கு இது எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான நம்பராக பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் சோலார் பவர் ப்ராஜெக்ட் சீகல் இந்தியா ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி Q2 பிஸ்னஸ் அப்டேட் இந்துசான் ஜிங்க் கொடுத்துருந்தது. மண்டே நம்ம கவனிக்கலாம். ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது மெட்டல் ப்ரொடக்ஷன் வந்து 3% ட்ராப் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட 20% நியர்லி இன்க்ரீஸ் ஆயிருந்த ஒரு ஸ்டாக்கு விமார்ட் ரீட்டைல். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா Q2 பிஸ்னஸ் அப்டேட் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். அதே மாதிரி பனேஷியா பயோடெக் ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் நியர்லி 315 கோடி ரூபா ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறதுக்கான நியூஸு நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி யூனியன் பேங்க்கோட பிஸ்னஸ் அப்டேட் வந்து இந்த ஸ்டாக் வீக்காக இருந்தது. இன்ஃபோசிஸ் வந்து பார்ட்னர்ஷிப் டீல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டெலகாம் கம்பெனியோட. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக இந்த மண்டே மார்க்கெட்டில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா Q2 பிஸ்னஸ் அப்டேட்டு PSU பேங்க்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸு HDFC, கோட்டக் பேங்க், அப்புறம் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், RBL பேங்க், பந்தன் பேங்க், ஈகுட்டா ஸ்மால் ஃபினான்ஸ், ஈசாப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ். இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸு ப்ளஸ்ஸு ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் PSUவில் பார்த்திங்கன்னா யூகோ பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடாவோட பிஸ்னஸ் அப்டேட் இதெல்லாமே நம்ம ஓவரால் ஃபினான்ஷியல் ப்ளஸ் பேங்கிங் ஸ்டாக்ஸு திங்கக்கிழமை ட்ரைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த செக்டார் கவனிக்கலாம்னா ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸு, PSU பேங்க்ஸு, அதோட ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், அதாவது NBFC, பஜாஜ் ஃபினான்ஸு நம்ம வாட்ச் பண்ணலாம். இன்னும் ஸ்ரீராம் ஃபினான்ஸோட பிஸ்னஸ் அப்டேட் நமக்கு வரல. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸும் பஜாஜ் ஃபினான்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஐடி செக்டார் ரெண்டாவது நம்ம கவனிக்கலாம். ஐடி செக்டார் ஏன் வாட்ச் பண்ணலான்னா வெள்ளிக்கிழமை நாஸ்டாக் இண்டெக்ஸ் டெக்னாலஜி இண்டெக்ஸ் வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் நியர்லி 0.5% இன்க்ரீஸ் ஆகியும். ஸோ அப்போது ஐடி ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். பட் ஆனால் ஆல்ரெடி கண்டினியூஸாக இறங்கி இருக்கிறதுனால ஒரு பவுன்ஸ் பேக் இருக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. வீக்னஸ் ஒரு பக்கம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் ரிவர்சலுக்கான ஷார்ட் கவரிங்கான ஒரு வாய்ப்பும் ஐடி ஸ்டாக்ஸில் எதிர்பார்க்கலாம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா வரப்போகிற மேபி வியாழக்கிழமை நினைக்கிறேன் TCSோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். அது வரைக்கும் ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு பெரிய அளவுக்கு டிராஸ்டிக் மூமெண்ட் எந்த ஒரு நியூஸும் இல்லை அப்படின்னா எதிர்பார்க்குறது கொஞ்சம் குறைவு தான். ஸோ அதனால் ரிசல்ட் வர வரைக்குமே ஒரு ஸ்மால் மூவ்மெண்ட் தான் ஐடி ஸ்டாக்ஸில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வரலாம். 24,900 பிலோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. 25,000 முதல் ஸ்ட்ரகிள் இருக்குது நிஃப்டி. ஸோ இப்போ என்னென்னா திங்கக்கிழமை என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி செல் அண்ட் ரைஸாக பிலோ 25,000 கீழே இருக்கிற வரைக்கும் செல் அண்ட் ரைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எவ்வளோ ஹை போகுதோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் கொஞ்சம் வீக்னஸ் க்ரியேட் ஆக தான் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு லார்ஜ் மூவ்மெண்ட் வந்து மண்டே மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸெப்ட் அப்படின்னு சொல்லும்போது பேங்கிங் ஸ்டாக்ஸில் ஏதாவது ஒரு அவுட் பர்ஃபார்மிங் இல்லை ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் HDFC பேங்க்கோட பிஸ்னஸ் அப்டேட்டோ இல்லை கோட்டாக்கோட பிஸ்னஸ் அப்டேட்டோ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ரெஸ்பான்ஸ் மார்க்கெட்டில் இருந்ததுன்னா ஒரு லார்ஜ் மூவ்மெண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். இல்லை இது பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்மால் மூவ்மெண்ட் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். ஆனால் பேங்க் நிஃப்டியோட ரியாக்ஷன் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த பேங்க் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸோட Q2 பிஸ்னஸ் அப்டேட்டு. ஸோ 10-10:30 மணி வரைக்கும் ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி. ஆனால் ஒரு 10-10:30க்கு அப்புறம் ஒரு ஒன் சைட் டைரக்ஷன், அது எய்தர் அப் சைடோ இல்லை டவுன் சைடுக்கான வாய்ப்பு இருக்குது. 55,500க்கு மேலே இருக்கிற வரைக்கும் பை அண்ட் டிப்ஸ் தான் நம்ம பேங்க் நிஃப்டி யூஸ் பண்ணலாம். ஒரு பக்கம் நிஃப்டிக்கு செல் அண்ட் ரைஸு எப்போன்னா 25,000க்கு கீழே இருக்கிற வரைக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் 55,500க்கு பிரேக் ஆகாமல் மேலே இருக்கிற வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பை அண்ட் டிப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு கீழே வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நியூட்ரல் ஸ்டான்ஸ் தான், எந்த டைரக்ஷனும் இல்லாமல் ஒரு அன்னோன் மூவ்மெண்ட் தான் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செஷனை பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் சேனல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இது வரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸு, நியூஸு, ஸோ உங்களுக்கு தேவையான இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.